நாங்க மொத்தம் 4 பேர் கில்லு கூட சேர்ந்து நாங்க 4 பேரு எங்களுக்கு பயம் கிடையாது. இந்த 4 பேர் மட்டும் ஆடினா அது டீம் கிடையாது. ஜிடி எந்த அளவுக்கு மிஸ் அவுட் பண்ணாங்க நீங்க சொன்ன இந்த பிளானிங் எக்ஸிகியூஷன் எல்லாத்தையும்? அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, இந்த முறை நாங்க அடிச்சு துவைக்க முறைங்க. ஆனா அந்த மனுஷன் தேவைப்படுற இடத்துல குரூஷியலா ஒரு சின்ன ரோல் பண்ணிட்டு போயிருக்காரு. தோனிக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் இருந்த ஒரு விஷயம் ரஜத் இல்லாத என்னன்னு இவங்க அந்த டிராப்ல கரெக்டா விட்டாங்க, அந்த வியூகத்துல மாட்டிக்கிட்டாங்க. அவர் நீங்க பதுக்கி வச்சிருந்தீங்கன்னா அது வந்து ஃபெயிலியர் தான் ஆகும். புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஐபிஎல் ஃபைனல்ஸ் மேட்ச் வந்து முடிஞ்சிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா ரஜத் படிதார் இன்னைக்கு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாரு. என்னன்னா ஈசாலா கப் நம்து அப்படின்னு முடிச்சாரு. அதற்கு ஏத்த மாதிரியே ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட்டா அமைஞ்சது இந்த மேட்ச், ஆர்சிபி ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மேட்ச் எப்படி இருந்ததுங்கிறத பத்தி நம்மள்ட்ட டீட்டெயிலா பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் ஷாம் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஷா. வணக்கம் ஈஸ்வர், சொல்லுங்க. ஈசாலா கப் நம்து நீங்களும் அதுலயே ஆரம்பிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். பேக் டு பேக் 2வது டிராஃபி அடிக்கிறாங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க ஆர்சிபி அணியை பொறுத்த வரைக்கும். போன வருஷத்துல இருந்து அந்த டீம் காம்பினேஷன் தான் செட் ஆகல அப்படின்னு சொல்லி ஒரு 18 வருஷமா சொல்லிட்டு இருந்தாங்க. பவுலிங் இருந்தா பேட்டிங் இல்ல, ஸ்பின்னர் சரியா இல்ல, பேட்டிங் சரியா இல்ல, மிடில் ஆர்டர் சரியா இல்ல அப்படின்னு நிறைய ஓட்டைகள் இருந்தது ஆர்சிபியில. அப்படி இருந்த ஒரு அணி பேக் டு பேக் 2 கப் அடிக்கிறதுங்கிறதுலாம் எந்த அளவுக்கு சாத்தியம்? ஐபிஎல் 2 மாசம் நடக்கிற டோர்னமெண்ட், இந்த 2 மாசம் நடக்கிற டோர்னமெண்ட்ங்கிறது லோக்கல் டொமஸ்டிக் பிளேயர்ஸ் அண்ட் குளோபல் பிளேயர்ஸ் கலந்த ஒரு மிக்ஸா வச்சிருக்காங்க. அந்த பிளேயர்ஸோட ஃபார்ம் முக்கியம், அந்த பிளேயர்ஸோட இன்ஜுரி அந்த இருக்க முக்கியம், டொமஸ்டிக் பிளேயர்ஸோட ஃபார்ம் முக்கியம், எடுத்திருக்க பிளேயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் கரெக்டா வந்து சேரணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட லாஜிஸ்டிக்கல் ரீசன், கிரிக்கெட்டிங் ரீசன், நான் கிரிக்கெட்டிங் ரீசன், ஏகப்பட்ட விஷயம் போயிட்டு வந்துட்டு இருக்கு. சுருக்கமா சொன்னா போன தடவை கப்படிக்க காரணம் வந்து ஒரு முக்கியமான ஆர்சிபி போலர் இந்த வருஷம் பர்சனல் ரீசன்னால அவரை வந்து 11லயே சேர்த்துக்கல. அவர் ஒரு தனிப்பட்ட முறையில் ஏதோ பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காருங்கிறது அதுக்கும் டீமுக்கும் சம்பந்தம் இல்லைங்க அப்படிங்கிற மெயின்டைன் பண்ணிட்டு அவரை எடுக்கவே இல்லை. அவருக்கு பதிலாக எடுத்த ரீப்ளேஸ்மெண்ட் லெஃப்ட் ஆர்ம் பேசரை இறக்கவே இல்லை. இன்ஸ்டன்ட் ராஷிக் சலாம் சொல்லிட்டு அவரும் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏஜ் ஃப்ராட்ல எல்லாம் மாட்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆன ஒரு பிளேயர் எடுத்தாங்க. டொமஸ்டிக்ல வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரோட அந்த ஒரு மேசிவ் சக்சஸ் எப்படி அக்யூப்தர் ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ணாரோ ராஷிக் சலாம் ஒரு பக்கம். ஸோ அந்த கான்ஃபிடென்ட்ல எடுத்தாங்க. நான் இப்போ இந்த டீம் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம்னா, அந்த ப்ராசஸ், பீப்புள், பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த 3மே வந்து கரெக்டா வந்து இட் ஃபெல் இன் பிளேஸ். ப்ராசஸ் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, இந்த முறை நாங்க அடிச்சு துவைக்க முறைங்களே. யாருமே எங்க டீமை வந்து நீங்க ஒரு சேலஞ்சா நீங்க பாக்கணும். நாங்க வந்து டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ்ல அட்டாக்கிங் சாம்பியன் சொன்னாங்க. சொன்னதுக்கு ஏத்த மாதிரியே ஆடினாங்க. வே டு வெளி லைக் பஞ்சாப், பட் திருப்பி ஒரு டிப்பு போனாங்க. திருப்பி மறுபடியும் ஒரு ரைஸ், மறுபடியும் இப்போ வந்து கரெக்டா அதாவது சில சொல்லுவாங்களே, இப்போ எல்லா மேட்சும் ஜெயிச்சுட்டு போனா கரெக்டா இருக்கும். ஒண்ணு ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல நீங்க டிஃபீட்ஸ் நிறைய பார்த்துட்டு தென் ஒன் டர்ன் அரவுண்ட் அங்க இருந்து போய் கப் அடிக்கணும். நீங்க சிஎஸ்கே 2010 அடிச்சா மாதிரி, இல்ல மும்பை காலம் அடிச்சா மாதிரி அப்படி போய் நீங்க அடிக்கணும். லாஸ்ட் சீசன் ஆர்சிபியே அதே மாதிரி தானே அடிச்சாங்க. ஆமா, உங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி சீசனே உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஒரு ஸ்டட்டர் தான் இருந்தாங்க. இன்னொன்னு நிறைய பேருக்கு வந்து இந்த டீம் வந்து ஒரு டிரான்சிஷன், லாஸ்ட் மெகா ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா டீமும் ஒரு மெட்டமாஃபிஸ் ஒரு டிரான்சிஷன்ல போயிட்டு இருந்துச்சு. சிஎஸ்கே ஒரு டிரான்சிஷன்ல போயிட்டு இருக்குது, மும்பை ஒரு டிரான்சிஷன்ல போயிட்டு இருக்கு. இந்த டீம் டிரான்ஸ் பண்றதுக்கு எல்லாமே என்ன யோசிச்சாங்கன்னா, விராட் கோலி மாதிரி ஒரு ஐகான் அவர் வேணான்னு சொல்லிட்டாரு. அந்த இடத்துல ஒரு புது பையன், அதுவும் நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை எடுத்த பையன், அது ஒரு இன்ஜுரிக்கா திருப்பி வந்து ஒரு சீசன் ஃபுல்லா அன்சோல்டா போய் ஆடாம போய் திருப்பி எடுத்த பையன், அவனை நீங்க கேப்டன்சி கொடுக்குறீங்களே, என்ன லாஜிக்ல கொடுக்குறீங்க, என்ன பேக்கிங்ல கொடுக்குறீங்கன்னு கேட்ட போது இந்த ப்ராசஸ்ங்கிற வார்த்தையை கரெக்டா வந்து ஆண்டி ஃபிளவர், தினேஷ் கார்த்திக் சொன்னாங்க, ஹி இஸ் அவர் மேன், பட்டியல தான் எங்களுக்கு தேவையான ஆளுன்னு சொன்னாங்க. சொன்னதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து நடுவில் ஃபேப் டூ பிளஸ் கிட்ட ஒரு சீசன் வந்து கையில கொடுக்க வச்சு அவரை வந்து கொஞ்சம் கேப்டன்சி கொஞ்சம் எப்படி கத்துக்கிறது போறது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் காமிச்சாங்க. அங்கிருந்தே வந்து அவங்க கரெக்டா கொண்டு வந்தாங்க அந்த மேண்டல். அதாவது விராட் கோலிங்கிற ஒரு ஐகான் கிட்ட இருந்து டக்குனு ஒரு சின்ன பையனுக்கு போறது முன்னாடி நடுவில் they had a icon, IPL icon or leader like Fab du Plessis to do the hand holding process. எப்படி டிசிஷன் எடுக்கணும், எப்படி டாஸ் எப்படி எடுக்கிறது, ஆப்போசிஷன் எப்படி அவுட் ஸ்மார்ட் பண்றது, பிளான்ஸ் எப்படி மாத்துறது, போலிங் ரொட்டேஷன் எப்படி மாத்துறதுன்னு கரெக்டா கொண்டு போனாங்க. இது பிளானிங். தென் பீப்புள்,
அவங்கள பொறுத்த வரைக்கும் 7 கேம் சின்னசாமி இஸ் குரூஷியல். சின்னசாமியில 7 ஜெயிக்கிறோம், மத்தது எங்க போனாலும் மிச்சம் 2 கேம் ஜெயிச்சா போதும். 9 out of 14 games will ensure a top 4 finish. Anything more than that ensures உங்களுக்கு வந்து பேர் என்ன டாப் 2 finish கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனஸ். 7 சின்னசாமி நான் ஜெயிக்கணும்னா 7 சின்னசாமியில நான் போலிங் போட்டு ஜெயிக்க முடியாது. எனக்கு முதல்ல அடிக்கும், அதாவது அந்த 1000 ஷாட்ஸ் மாதிரி முதல்ல பட்டாசு கொளுத்துனா கீழே 9வது பிளேயரையும் எனக்கு பட்டாசு கொளுத்தணும். இந்த சீசன்ல அவங்க டீம்ல பாத்தீங்கன்னா ஈவன் புவனேஷ்குமார் பேட்ல அடிச்சு ஜெயிக்க வச்சிருக்காரு, புவனேஸ்வர் குமார். சோ இந்த டீம் வந்து இவரை தான் நம்பி இருக்கு. இப்போ ஜிடினா சாட்புட் 3 முதல் 3 விக்கெட், சாயிலு கில்லிலு பட்லு பொட்டலாம் ராஜஸ்தான் ராயல்ஸ், வன்சி ஜெய்ஸ்வாலு, அப்புறம் வந்து ஜுரேல் கூட ஒரு அப்படிதான் பிளேயர். அங்க சாட்புட் 2 தான், 2 பிளேயர் தூக்கா முடிஞ்சது. இப்ப வந்து தில்லு கில்லு ஸ்கில் அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி தென் இப்ப சன்ரைசர் தோட்டணும்னா அந்த மும்மூர்த்திகள், அந்த லெப்ட் ஹேண்ட் மும்மூர்த்திகள் தூக்கிட்டா முடிஞ்சு போச்சு. அந்த வடக்கு பார்த்த மூன்று வடதுகை ஆட்டக்கான 3 மும்மூர்த்தி தூக்கிட்டா முடிஞ்சு. இந்த மாதிரி வந்து எல்லாமே டாப் 5 டாப்க்கு அப்புறம் எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க. ஒன்லி டீம் விச் ஹேட் மிடில் ஆர்டர் சாலிடா இருந்த டீம்னு பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர் இன் ஃபார்ம், மிடில் ஆர்டருக்கு வந்து மும்பைல தான் இருந்தாங்க, சென்னையில தான் இருந்தாங்க. ஆனா ஃபார்ம்ல இருந்த மிடில் ஆர்டர் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி வித் ஆர்சிபி அண்ட் பஞ்சாப். இதுதான் இந்த 2 டீமும் ஆரம்பகட்ட டோர்னமெண்ட்டை நல்லா டாமினேட் பண்ணதுக்கான ஒரு ரீசன். அதுக்கப்புறம் பஞ்சாப் ஆஸ் யூஷுவல் கிங்ஸ் 11 பஞ்சாப் மோடுக்கு போயிட்டாங்க. பஞ்சாப் கிங்ஸ் 11 கிங்ஸ் 11 பஞ்சாப் மோடு போயிட்டாங்க. பட் ஆர்சிபி பழைய ஆர்சிபியா மாறாம அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தாங்க. அது பீப்புள் கரெக்டா வந்துச்சு. இந்த பீப்புள் எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, முதல்ல நீ வந்து சால்ட், கோலி, தென் வந்து படிக்கல், பட்டிதார், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், ரொமாரேஷப்படு, குருணால் பாண்டியா, இதை நீ கவுண்ட் பண்ணாலே கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 8 பேர் கிட்ட உங்களுக்கு வந்துடுறாங்க. இது தவிர்த்து இம்பாக்ட் சப்ல அவன் வெங்கியர் உள்ள கூப்பிட்டு வரலாம். தென் வந்து சுயாஷ் பேர் என்ன உங்களுக்கு வந்து நம்ம புவனேஸ்வர் குமார் வந்து அடிக்கிறாரு. இப்படி பார்த்தா கிட்ட 10 பேர் கிட்ட உங்களுக்கு அடிக்க வச்சிருக்காங்க. போலிங் நிறுத்துறாங்க. வெங்கியர் போலிங் போட யூஸ் பண்ணல. வெங்கியர் மிடில் அந்த மீடியம் பேஸ் போடுறாரு, அவர் பேஸ் போட விடல. குணால் பாண்டியா போலிங் போடுறாரு, தேவைப்பட்ட ரொமானேஸ்வர் கை சுத்துறாரு. இங்கே 3 பேர் வந்துருது. நீங்க சொல்ற வெங்கியே இப்ப 4 மேட்சா தானே கொண்டு வந்திருக்காங்க. அவருக்கு எங்க பவுலிங் கொடுக்கறது? நான் சொல்றது உங்களுக்கு வந்து அவங்க என்ன மாதிரி பீப்புள் பிளானிங் வச்சிருக்காங்க, ஆப்ஷன்ஸ் எவ்வளவு வச்சிருந்தாங்க. தென் அதுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் சில மேட்சஸ்ல ஹேசல்வுட்ல காலி நினைச்சா T20 நம்பர் 2 ரேங்க் போலரை தூக்கி கொண்டு வந்து இறக்குனாங்க. யாரு? ஜேக்கப் டஃபிய. அவரு சில மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு. புவனேஸ்வர் குமார் அந்த பழைய பன்னீர்செல்வம் பார்க்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி பழைய பன்னீர்செல்வமா திருப்பி உள்ள வந்திருக்கிறாரு. திருப்பி இந்தியா ஒரு காலப் வந்து நம்ம வந்து எதிர்பார்த்தாலும் புவிக்கு. சோ இந்த பீப்புள் கரெக்டா வச்சுட்டாங்க. இது 2. 3வது மோ புபேக் அண்ட் தினேஷ் கார்த்திக். அந்த பிளானிங் ஆக்ஷன், நான் இவனை தான் எடுக்கணும், இவன் இந்த பிரைஸ் தான் எடுக்கணும், இவனை எடுத்த டீம் இந்த மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு பிளேயருக்கு எடுக்கிறதுக்கு பின்னாடி அவ்வளவு ஒரு ரிசர்ச், அவ்வளவு ஒரு அனாலிசிஸ் போயிருக்கு. அவங்க அந்த ப்ரீ ஆப்ஷன் வீடியோஸ் எல்லாம் போட்டா முன்னாடி வந்து எல்லாம் கலைப்போம் போவோம். ஜெயிக்கிற டீமே வந்து ஒரு ஜெர்சி போடுது, நீங்க என்னடா கிரீன் ஜெர்சி ஆடுறீங்க, அப்புறம் இந்த ஜெர்சி எல்லாம் பேசணும். பட் எதை பத்தி அவங்க கவலைப்படாம எங்க டீம் இப்படிதான் போக போகுது, இந்த அட்டாக்கிங் கிரிக்கெட் தான் நாங்க போக போறோம், நாங்க தோத்தா கூட நாங்க இப்படிதான் போகணும். எனக்கு அந்த எந்த மொமெண்ட்ல வந்து அவங்க வந்து அந்த டீம் வந்து ஜெயிக்க முடியும், அந்த ஒரு டோர்னமெண்ட்டே திருப்பின அந்த மேட்ச் எதுனா மும்பை கூட அந்த ராய்ப்பூர்ல அந்த மேட்ச் ரொம்ப கஷ்டமான பிச்சு. அதுல வந்து கொஞ்சம் வந்து அந்த மேட்ச் வந்து ஓவர் மாதிரி இருந்துச்சு. அந்த பெண்டுலம் ஸ்விங் மாதிரி ஒரு போச்சு, அன்இவன் பவுன்ஸ் மேட்ச் போயிடுச்சாங்க. ஆர்சிபி ரொம்ப சேலஞ்ச் பண்ணுச்சு. அந்த மேட்ச்ல வந்து குரூஷியலா நீங்க குணால் பாண்டியன்னு சொல்லுவாங்க, நான் அவரு விட்டுருவேன். ஜிதேஷ் சர்மா எல்லாரும் திட்டிட்டு இருந்தாங்க, பேசிட்டு இருந்தாங்க எல்லாரும். ஆனா அந்த மனுஷன் தேவைப்படுற இடத்துல குரூஷியலா ஒரு சின்ன ரோல் பண்ணிட்டு போயிருக்காரு. அந்த ஒரு மிஸ் கிளிம்ஸ் ரோல் மாதிரி சீன் அண்ட் ஜஸ்ட் இந்த படத்தை சில பேர் பார்க்கும்போது டக்குன்னு காண போயிருவாங்க, அந்த மாதிரி ரோல் பண்ணணும். அந்த இன்னிங்ஸ் அங்க பண்ணாரு. அந்த வின் அவங்களுக்கு அந்த ஹோப்பை கொடுச்சு. ஏன்னா இஃப் ஆர்சிபி லாஸ்ட் தட் கேம், அந்த கேம் தோத்து இருந்தாங்கன்னா மத்த டீம் சப்போஸ் ஜெயித்து மத்த ரிசல்ட் வந்தெல்லாம் மைட் பி அவங்க டாப் 4ல மேல முடிக்காம கீழே கூட முடிச்சுக்கலாம். நெவர் நோ. பட் அந்த ஒரு வின் 19.5ல அந்த மேட்ச் ஜெயிச்ச போது they got the belief that yes இந்த சீசன் நம்ம கிட்ட இருந்து போகாது அப்படின்னு. தென் அதுல திருப்பி அப்படியே அந்த ஒரு ரைஸ் வந்தாங்க, அந்த ரைஸ் அப்படியே அடிச்சு முடிச்சிட்டாங்க. ஃபுல்லஸ்ட் கிரெடிட்ஸ் நம்ம வந்து 2010-11ல வந்து தோனி இதை பண்றத பார்த்துருக்கிறோம். 2019-20ல வந்து ரோஹித் சர்மா இதை பண்றதை பார்த்துருக்கோம்.
இப்போ ரஜத் பட்டிதாரை பார்த்திருக்கோம். தோனிக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் இருந்த ஒரு விஷயம் ரஜத் பட்டிதார் இல்லாத என்னன்னு தெரியுமா? தோனி அண்ட் ரோஹித் சர்மா தேவர் எஸ்டாப்ளிஷ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் பிஃபோர் தே டிட் சம்திங் லைக் தட். அவங்க இன்டர்நேஷனலே சக்சஸ் பார்த்துட்டாங்க. உங்களுக்கு வந்து ஐபிஎல் சக்சஸ் பண்ற மாதிரி. ஆனா ரஜத் பட்டிதார் பீயிங் அ டொமஸ்டிக் பிளேயர், டொமஸ்டிக் கேப்டன், இந்த மாதிரி அடிச்சிருக்காது. இட்ஸ் அ மேசிவ் ஃபீட். எப்பவுமே இந்த கேப்டன்சி வந்து அந்த ஸ்டார்ஸை கொண்டு வந்து, இப்போ நீங்க டீம் ஃபுல் ஆஃப் ஸ்டார்ஸ் கொண்டு வந்துடலாம், பட் கரெக்டான லீட் பண்ற அந்த இது இல்லைன்னு வச்சுங்களேன். ஒரு 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 சிங்கங்களை வந்து நீ வந்து லீட் பண்ண, நீ ஒரு சிங்கமா இருக்கணும். நீ ஒரு ஆட்டுக்குட்டியை இருந்து சிங்கத்தை லீட் பண்ண முடியாது. ஆனா ஒரு ஆட்டுக்குட்டியை இருந்து லீட் பண்ணிருக்கிறாரு. ஒரு கோட்டை இருந்து லீட் பண்ணிருக்கிறாரு. அவர் பேட்டிங்ல படிச்சாரு. ஸ்பின்னர்ஸ் போட்டா கண்ணை மூட்டு சொல்லிக்கலாம் ரஜத் பட்டிதார் டேக் ஆன் பண்ணுவாருன்னு. அது சாண்டா இருந்தாலும் சரி, இல்ல சஹாரா இருந்தாலும் சரி, யாரு ஸ்பின்னர்னா அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி போடலாம். எவ்ரி ஒன் ஹேட் அ ஸ்பெசிபிக் ரோல். எல்லாருக்கும் இந்த ரோல் இருந்துச்சு. அந்த ரோல் எக்ஸிக்யூட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 8 டிஃபரெண்ட் மேட்ச் வின்னர்ஸ். முன்னாடி ஆர்சிபி நம்ம வந்து பழைய சீசன் பார்த்தோம்னா ஒண்ணு ஏவிடி ஜெயிப்பார், இல்ல விராட் கோலி ஜெயிப்பார், இல்ல கெயில் ஜெயிப்பார், இந்த மாதிரி தான் இருக்கு. தாண்டி வேற யாருமே வரமாட்டாங்க. பட் 8 டிஃபரெண்ட் மேட்ச் வின்னர்ஸ். போன தடவை 11 டிஃபரெண்ட் மேட்ச் வின்னர்ஸ் போன தடவை டைட்டில் அடிச்ச போது. தட் ஷோட் த டீம். அண்ட் சொல்ல முடியாது அடுத்த வருஷம் ஹேட்ரிக் அடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அன்றே சொல்லிட்டாங்க புதிய தலைமுறைன்னு சொல்லி நம்ம புள்ளைய கூட போடலாம். பட் அடிச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பிளானிங், எக்ஸிகியூஷன் எல்லாமே கரெக்டா இருந்தது ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும். இந்த கப் அடிக்கிறதுக்கு முக்கிய காரணம் இது எல்லாத்தையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. இதுல ஜிடி எந்த அளவுக்கு மிஸ் அவுட் பண்ணாங்க நீங்க சொன்ன இந்த பிளானிங், எக்ஸிகியூஷன் எல்லாத்தையும்? சரி, அவங்க வந்து என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்சிபி பேட்டிங் டாஸ் ஜெயிச்சோடனே அவங்க பேட்டிங் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. யாரு ஆர்சிபி பேட் பண்ணுவாங்க, நம்ம சேசிங் பண்ணலாம். ஸோ போன மேட்ச் அந்த சேஸ்ல ஒரு ஜெயிச்சாங்க பாத்தீங்களா, அந்த ஹைல அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து அவங்க பண்ணாங்க. ஆனா அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க, ஆர்சிபி வந்து நம்மள வந்து பிளே ஆஃப் ஒன்ல வந்து நம்மள சேஸ் தான் பண்ண வச்சாங்க, அதுதான் பண்ண வைக்கலான்னு. பட் ரஜத் எங்க ஸ்மார்ட்டா மூவ் பண்ணாங்கன்னா, இது என்ன பிச்சு எப்படி பிஹேவ் பண்ணுறது எனக்கு தெரியாது. ஸோ இது ஹோம் கிரவுண்டு, நீ என்ன அடிச்சு காட்டு, அதுக்கப்புறம் நான் என்னன்னு பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி போட்டாரு. பிச்சர் இருந்து அந்த ஸ்லோ பவுன்ஸ், அந்த ஒரு இந்த ஸ்டிக்கி பவுன்ஸை வந்து கரெக்டா யூஸ் பண்ணாங்க. எந்த மேட்ச்லயும் வந்து பவுன்சர் போடாது புவனேஷ் குமார் இங்க பவுன்சரை போட்டு விக்கெட்டை தூக்குனாரு. எந்த மேட்ச்லயும் வந்து தரையோட தரையா அப்படியே ஆடிட்டு இருந்த சாய் தூக்கி வந்து டென்னிஸ் பால் ஷாட் அடிக்கும் போது தெரிஞ்சு போச்சு இது வந்து அவங்க டிராப்ல மாட்டிட்டாங்க. ஏன்னா தேவர் டெஸ்டிங் அந்த 3-4 ஓவர் பால் எப்படி பவுன்ஸ் ஆகுது போகுதுன்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கு வந்து என்ன பிளாக் சாயில் பிச்சா இல்ல மிக்சர் சாயில் பிச்சா ரெட் சாயில் பிச்சா எதுவும் பெருசா வந்து டீடைல்ஸ் பெருசா சொல்றாங்க. நீ எந்த பிச்சை சொல்லியிருந்தாலும் அவுட் ரைட்டா முன்னாடி சொல்ல ஜிடிக்கு ஏற்ற மாதிரி பிளான்ல வந்திருக்கும். பட் அவங்க அந்த பிச்சை வந்து எங்கேயோ வந்து மிஸ்ட்ரீட் பண்ணிட்டாங்களோ, அதை வந்து ரஜத் பட்டிதார் டாஸ் ஜெயிச்சதுங்கிறது வந்து ஈஸியா போச்சு. உன் பிச்சு உன் இடம், நீ முதல்ல ஆடி காட்டு, முதல்ல நீ அடிச்சு காட்டு, அப்புறம் நான் என்னன்னு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி he pushed them to the point அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் ஈஸ்வர். டாஸ் போதே வந்து ரவி சாஸ்திரி வந்து கில்ட்ட கேள்வி கேட்கும்போது இந்த டிசிஷன் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது அவர் சொன்னது வந்து பேட் ஃபர்ஸ்ட் வந்து நல்ல இதுதான், எனக்கு நான் பேட் ஃபர்ஸ்டே எடுத்துக்கிறேன், ஒரு 4 to 5 ஓவர்ஸ் மட்டும் கொஞ்சம் பவுலர் ஃபேவரபிளா இருக்கும், அதுக்கப்புறம் பேட்டுக்கு தான் வரும், பேட்டிங்க்கு ஈஸியா தான் இருக்கும்னு கில்லே சொன்னாரே சார். பட் ஆனா அந்த 4 to 5 ஓவர்ஸ் நீங்க ஆடின அந்த கிட்டத்தட்ட 900 சொச்ச ரன் 2 பேர் தூக்கிட்டாங்களே. நீங்க சொன்ன அந்த 4 to 5 ஓவர்ஸ் இவங்க 2 பேர் இருந்திருக்கணும். எந்த அகமதாபாத்ல எந்த கிராஸ் பேட்டர் ஷாட்டுக்கு 2023 அவுட் ஆனாரோ அதே பால இன்னைக்கு அவுட் ஆனாரு சுப்மன் கில், சொல்ல வேணாம். அப்ப என்ன அங்க என்ன மிட் ஆஃப்ல பிடிச்சா இந்த மிட் ஆஃப் இருந்து ஓடி வந்து ஒருத்தர் பிடிச்சாரு, பேர் என்ன மிட் ஆஃப் ஒரு சைட்ல இருந்து பிடிச்சாரு, அவ்வளவுதான். அன்னைக்கு இந்த சைட் கேட்ச் பிடிச்சா இந்த பக்கம் ஓடி வந்து ஒருத்தர் இப்படி பிடிச்சாரு, அதே கிராஸ் பேட்டர் ஷாட். அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து இப்ப என்ன அந்த டென்னிஸ் பால் பவுன்ஸ் வந்து ஆக்சுவலா வந்து சாய் நான் என்ன யோசிச்சேன்னா தூக்கி தேர்ட் மேன் அடிப்பாரு, இல்ல வெல் பண்ணிருக்கலாம். ஏன்னா அவருக்கு அந்த ஷாட் கிடையாது. நீங்க வந்து வைபவ் சூரியவன்சியா இருந்தா அதுக்கு முதல் பால் தான் வந்து 1 பவுன்ஸ் கொடுத்திருக்காங்க. எக்ஸாக்ட்லி, நீங்க அதான் சொல்லலாம். அவங்க அதான் சொல்லலாம், அந்த அவங்க கண்டிஷன்ல முதல்ல கொஞ்சம் அந்த பால் அங்க அலைய விட்டவனே இவங்க அந்த டிராப்ல கரெக்டா விட்டாங்க, அந்த வியூகத்துல இவங்க மாட்டிக்கிட்டாங்க. இவங்களுக்கு இப்ப என்ன போயாச்சு, எவ்வளவு அடிச்சா ஹவு மச் இஸ் டூ மச் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டைலமால மாட்டிக்கிட்டு அதுலயே வந்து விக்கெட்டை விட்டு போயிட்டே வந்திருந்தாங்க. கொஞ்சம் சென்சிபிளா அந்த கில் சொன்ன வார்த்தை வெயிட் அண்ட் வாட்ச் கேம் அவங்க வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இப்போ அங்க நம்ம முல்லான்பூர்ல கேம் பார்த்தோம், அந்த சேஸ் போடும்போது 6 போட்டு டமால் அடிச்சாங்க. இவங்க டமால் அடிக்கல, தரையோட தரையா 4 5 சிங்கிள்ஸ் அடிச்சு போயிட்டு வந்துருந்தாங்க. ஒரு இல்ல 2 4 அடிச்சிருந்தாங்க. அப்படி பிளே அவுட் பண்ணி போட்டிருந்தா ஆர்சிபியோட கம் அப் வித் an ஐடியா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லி வந்திருக்கோம். இந்த அவங்க என்ன பண்ணிட்டாங்க, முதல்ல இந்த 2 விக்கெட்டை டப்பு எடுத்தோடனே
ஆர்சிபி காட் இட் அப்பர் ஹேண்ட். 6 ஓவர் 45க்கு 2 வந்தோடனே அங்கேயே தெரிஞ்சு போச்சு ஜிடிக்கு அங்க வந்து அஸ்தமனம்னு சொல்லி. ஏன்னா அங்க அடிச்சதே அந்த 2 பேர் தான். அவங்க 900 சொல்ல அடிச்ச 2 பேர் தான். பட்லர் ஹேட் 400+ சீசன். பட் அந்த முதல் 2 பேர் அடிச்சு அங்க ஒரு அடித்தளம் கொடுத்தா மட்டுமே தான் வந்து இவங்க வந்து உள்ள ஜெயிச்சாங்களே. ஸோ அது இல்லாத போது இட் இஸ் வெல் அண்டர்ஸ்டுட் தட் அவங்க டிராப்ல விழுந்துட்டாங்கன்னு. பட்லரை வந்து 4th டவுன் இருக்குனாங்க. 1 டவுன் தான் எப்போதுமே இறங்குவாரு. அந்த இடத்துலயும் ஒரு தவறு செஞ்சாங்களோ? நிசாம் சித்துவை வந்து டாப் ஆர்டர்ல இறக்கி விட்டது வந்து அங்கேயும் ஒரு தவறு நடந்ததா? உங்களுக்கு வந்து ஃபைனல்ஸ்ல போய் இந்த மாதிரி வந்து ஆர்டரை மாத்தி அனுப்புறதுலாம் வந்து வேலைக்கே ஆகாது. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 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 பிளேயர் ஹை ஆன் ஃபார்ம்ல இருக்கும் போதோ இல்ல ஹை ஆன் மொமெண்டத்துல இருக்கும் போதோ இல்ல ஒரு பெஸ்ட் பேட்டர் நீட்ஸ் டு ஃபேஸ் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் பால்ஸ். அவர் நீங்க பதுக்கி வச்சிருந்தீங்கன்னா அது வந்து ஃபெயிலியர் தான் ஆகும். இதே மாதிரி ஒரு தப்பை வந்து 2010 வந்து சச்சின் வந்து பண்ணாரு. அங்க வந்து திடீர்னு பேர் என்ன ஹர்பஜன் சிங் மேல ப்ரொமோட் பண்ணி விட்டாப்ல, தென் கைரன் பொலாட ரொம்ப கீழே இறக்கினாப்ல. ரிசல்ட் they lost the game. இப்போ அங்க அந்த பொலாட்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்னொரு 2 ஓவர் கிடைச்சிருந்தா கேம் ரிசல்ட்டே மாறி இருக்கும். கரெக்டா? உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். உங்களோட பெஸ்ட் தியரி என்னன்னா, உங்களுடைய பெஸ்ட் பேட்டர் ஒரு டீம் இஸ் ட்ரபிள்னா உங்க பெஸ்ட் பேட்டர் தான் வந்து அந்த ரிப்பேர் ஒர்க்கை பண்ண முடியும். அந்த பெஸ்ட் பேட்டர் நீங்க எவ்வளவு பால கொடுக்குறீங்களோ கான்பிடன்ஸை ஃபீட் பண்ணலாம், அப்பதான் கரெக்டா இருக்கும். யோசிச்சு பாருங்க, பட்லருக்கு 2 ஃபீல்டர் தான் வெளியில இருக்கும்போது அப்படிக்கும் போது கான்பிடன்ஸ் ஈஸியா வருமா? இல்ல சுத்தில 5 பேரை வச்சுட்டு நீ போட்டு தம்பி அப்படின்னு சொல்லும்போது கரெக்டா இருக்குமா? எனக்கு அது லாஜிக்கே புரியல. எஸ்பெஷலி ஃபைனல்ஸ் வந்து அந்த கேம்பிள் எடுக்கிறீங்க. நீங்க ஒரு லீக் மேட்ச் எடுத்தா கூட ஓகே, பிரச்சனை இல்லப்பா. பட்லர் வந்து ஃப்ளோட்டர், அவர் 3லயும் ஆடலாம் 4லயும் ஆடலாம். பட்லர் வந்து அக்ஷர் பட்டேல் கிடையாது. பட்லர் இஸ் நாட் அக்ஷர் பட்டேல். இன்டர்நேஷனல் அவர் வந்து ஓப்பனிங் தான் ஆடுற பிளேயர். பட் இங்க உங்களுக்காக ஒரு 1 டவுன் இறங்கி ஆடுறாங்கன்னா அங்கேயே கிட்டத்தட்ட ரோல் மாத்திருக்கீங்க. பட்லருக்கு இந்த ரோல் தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க. தட்ஸ் த கேஸ். 14 மேட்ச் இல்ல 15 மேட்ச் ஒழுங்கு அந்த ரோலை ஃபாலோ பண்ணிட்டு திடீர்னு 16வது மேட்ச் இல்ல பட்லோ நீ அப்புறம் போன்னு சொல்லிட்டு கீழே தர நல்லா இருக்குமா? எனக்கு அது வந்து லாஜிக் தப்பா வந்து இப்படி பண்ற சொல்லிக்கலாம். கில்லு இன்னைக்கு வந்து லல்லுவா போயிட்டாரு. ஓகே சார். இப்போ சேஸ் மாஸ்டர் விராட் கோலி இந்த மேட்சும் வந்து முடிச்சு கொடுத்திருக்காரு. அவரோட ஸ்டைல்லே வந்து 6 அடிச்சு பினிஷ் பண்ணி கொடுத்திருக்காரு. இந்த கப்பு அவருக்கு எவ்வளவு பெரிய ஏக்கத்தை வந்து ஃபில்ஃபில் பண்ணியிருக்கும். ஏன்னா பேக் டு பேக் 2 கப்பு அடிக்கிறது அப்படிங்கறதுலாம் பெரிய விஷயமா பார்க்கப்படுது ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும். இல்லங்க, அவர் அடிக்காத கப்பு கிடையாது. அதாவது எனக்கா ரெட் கார்டு எடுத்துப்பார் ரெக்கார்டுங்கிற மாதிரி அவர் அடிக்காத கப்ஸ் கிடையாது, அவர் அடிக்காத ரன் கிடையாது, அவர் முடிக்காத சேஸ் கிடையாது. 18 வருஷம் காத்திருப்புன்னு ஒண்ணு இருந்தது இல்ல, அந்த கப்புக்காக ஏங்கின நாட்கள் உண்டு இல்ல. அது வந்து என்ன சொல்றதுன்னா, சச்சின் 24 வருஷம் ஏக்கம் இருந்துச்சு, முடிச்சு கொடுத்தாரு. 2011 இருந்து முடிச்சு கொடுத்தாரு. எல்லா பிளேயர்ஸுக்கும் வந்து அந்த ஒரு கிரேட்னஸ் வந்து அப்படியே தொடர்ந்து வந்தது. அப்படி ஈஸியா கிடைச்சிட்டா அவங்களோட அந்த கிரேட்னஸ் ஈக்குவல் ஆகி போனதே கிடையாது. இவ்வளவு தூரம் நம்ம பேசுறோம். உங்களுக்கு வந்து இப்ப என்ன ஓடிஐ கிரேட்ஸ், இப்ப வந்து இப்போ ESPN வந்து சொல்லுங்க கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர் ஆஃப் 21st century அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஜாக்கஸ் காலிஸை கொடுத்தாங்க. ஆனா ஜாக்கஸ் காலிஸ் அவர் வாழ்க்கை ஃபுல்லா ஜெயிச்சது ஒரே ஒரு ஐசிசி ட்ராஃபி தான், விச் இஸ் அந்த பேர் என்ன 1998 ஜெயிச்ச அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி தான். அப்ப வில் சேலஞ்சர் கப்னு அதுக்கு பேர் ஒண்ணுதான். அதுக்கப்புறம் அவங்களால ஜெயிக்கவே முடியல. அதுல வந்து அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கிட்ட கூட போல இத்தனைக்கும் 6 வேர்ல்டு கப் ஆடினாரு, T20 வேர்ல்டு கப் ஆடினாரு, டெஸ்ட் மேட்ச் கூட வந்த போது கூட வந்து டெஸ்ட் மேட்ச் டீம்ல வந்து அவர் இருந்தாரான்னு தெரியல. மைட் பி ஹி வுட் ஹவ் ரிட்டையர்ட் பை த டைம். அந்த டெஸ்ட் மேட்ச் கையில அவங்க ஜெயிச்ச போது உங்களுக்கு வந்து இதே விஷயம் வந்து லாரக் கிடைச்சதுல கேலிஸ் கிடைச்சது, லாரக் கிடைச்சது இல்ல. டெண்டுல்கருக்கு ஒரு வாட்டி தான் கிடைச்சது. அதுல சாம்பியன்ஸ் ட்ராஃபி கவுண்ட் பண்ணா 2 10 கிடைச்சது. அது ரிக்கி பாயிண்டிங்க்கு பேக் டு பேக் 4 கிடைச்சது. இத்தனை ரிக்கி பாயிண்டிங் இவங்களை விட கொஞ்சம் வந்து ரன்ஸ் வந்து கரியர்ல வந்து ஒரு பெரிய ப்ராடக்ட்லயே ஆகல. பட் கேப்டன்சி கொடுத்தோடனே அவர் எங்கேயோ போக ஆரம்பிச்சார். தொடர்ச்சியா தொட்டதெல்லாம் தூள் பறக்க பேட்டிங்ல 2 வந்து கேப்டன் இருந்துச்சு. ஸோ இட் டசன்ட் இப்போ இந்த கிரேட்னஸ் இல்ல போனதுல இப்படி நம்ம வந்து தப்பா சொல்ல முடியுமா? அந்த மாதிரி இல்லை. எனி பிளேயர் நம்ம அந்த கிரேட்னஸ் சொல்லும் போது இந்த மாதிரி ஏதாவது காத்திருப்பு இருக்கதான் செஞ்சிருக்கு. அந்த காத்திருப்பு அந்த அவங்களோட அந்த ஒரு உழைப்புக்கான ஒரு பலன் இல்ல அவங்களோட அந்த பேஷனுக்கான ஒரு பலனா தான் நான் பார்க்கணும்னே தவிர வருது. இன்னைக்கு பாருங்க, வெங்கேயர் இது காலை பிடிச்சிக்கிட்டு இஷ்யூ ஆனாரு, ஸ்ட்ரகிள் பண்ணாரு, முடிஞ்சு. இவருக்கு அந்த மாதிரி ஆச்சு. பட் இருந்தாலும் விக்கெட் விழுந்தாலும் ஸ்டாப் கட்டிட்டு 38-39 வயசுல அந்த மனுஷன் வந்து இன்னுமே ஆடுறாப்புல. நத்திங் டு ப்ரூவ். இந்த மேட்ச்ல வந்து விராட் கோலி வந்து 20 பால்ல 30 ரன் எடுத்து அவுட் ஆயிட்டு போயிருந்தா கூட யாரும் கொஸ்டின் பண்ணிருக்க மாட்டாங்க. ஜிடிஏ ஜெயித்தா கூட விராட் கோலி ஓகே நெக்ஸ்ட் இயர் சொல்லி பார்த்துட்டு போயிருப்பாங்க. திருப்பி நெக்ஸ்ட் இயர் இதே மாதிரி ஒரு 600 சீசன் தான் அவர் பேட்ல அடிக்க பாப்பாரே தவிர மற்றபடி விட மாட்டார். ஸோ
அந்த காத்திருப்பு நம்ம வந்து அந்த அந்த ஒரு அந்த கிரேட்டா இருக்காங்கன்னா இந்த மாதிரி காத்திருப்புல இருந்து அவங்க பலன் அனுபவிச்சனாலதான். சோ அந்த வகையில அவரை பத்தி சொல்றதுக்கு நமக்கெல்லாம் வந்து அந்த அவுட் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் அவுட் ஆஃப் வேர்ட் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் சொல்லணும் ஈஸ்வர். வே அபவ் ஓகே வே சார். அபவ் ஆல். கண்டிப்பா, கண்டிப்பா. தினேஷ் கார்த்திக் வந்ததுக்கு அப்புறமா டீமோட அந்த காம்பினேஷனே டோட்டலா மாறி இருக்கு. ஆன்டி ஃபிளவரோட ஹெட் கோச்சா இருக்கிற அந்த பொசிஷனுக்கு ஏத்த அந்த ஒரு டீமையும் லீட் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காரு. ரஜத் பட்டிதாரோட கேப்டன்சி ரொம்ப சூப்பர்வா இருக்கு. ஒரு யங்ஸ்டரை நம்பி கொடுத்தாங்க. பேக் டு பேக் 2 கப்பும் அடிச்சு கொடுத்திருக்காரு. இதுல இருந்து ஜிடியோட மைனஸாவும் ஆர்சிபியோட பிளஸாவும் என்ன பார்க்கலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும், இந்த சீசன் ஓவராலா? தினேஷ் கார்த்திக் மட்டும் இல்ல, தினேஷ் கார்த்திக், மோகோ பேட், ஆண்டி ஃபிளவர், தென் கூட வந்து நம்ம தமிழ்ல மாலோலன் ரங்கராஜன், அதுக்கு அடுத்து வந்து ஃபிட்னஸ் அவர் ட்ரெயினர் ஒருத்தர் அவர் பேர் வந்து சார், நிறைய வந்து நிறைய திங்கிங் போயிருக்கு இந்த ப்ராசஸ் முன்னாடி. வேற ஜிடியும் தே நாட் லைக் இந்த மாதிரி சும்மா கிடையாது. நம்ம தமிழன் ஆஷிஷ் கபூர், மேத்யூ ஹைடன், ஆஷிஷ் நேரா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயம் போயிட்டு இருந்தது. த ஒன்லி திங் வாட் டிஃபர்ட், அதாவது ஆர்சிபிக்கும் ஜிடி என்னன்னா, இங்க தே ஆர் டிஃபரெண்ட் மேட்ச் வின்னர்ஸ். டிஃபரெண்ட் மேட்ச் வின்னர்ஸ். ஒரு மேட்ச் டிம் டேவிட் அடிச்சு கொடுத்தாரு, ஒரு மேட்ச் குணால் பாண்டியா அடிச்சு கொடுத்தாரு, ஒரு மேட்ச் வந்து ரொமாரியோ ஷெஃபர்ட் போலிங் போட்டு விக்கெட் எடுத்தாரு, ஒரு மேட்ச் வெங்கடேஷ் ஐயர் எடுத்துட்டு இந்த சிக்னல் அடிச்சு கொடுத்து அவர் வந்து ஒரு சிக்னேஜ் காட்டுறாரு, ஒரு மேட்ச் தேவதர் படிக்கல் அந்த டேக் ஆன் பண்ணி மேன் ஆஃப் த மேட்ச் ஜெயிச்சாரு. விராட் கோலி சொல்ல வேணாம், ஃபில் சால்ட் ஏகப்பட்ட அந்த ஒரு மும்பைல வேங்கரில் அடிச்ச போது ஃபில் சால்ட்டே பாப்புலர் அடிச்சு முடிச்சிட்டாரு. உங்களுக்கு வந்து 240 ஃபில் சால்ட்டே அடிச்சு முடிச்சிட்டாரு. ரஜத் பட்டிதார் கேப்டன் எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் அந்த ஒரு ஃபயர் மிஸ் ஆச்சோ அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் கொளுத்திட்டு போனார். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் தாங்க. ஆன் கான்ட்ரரி ஜிடி பாத்தீங்கன்னா போலிங்ல 2 பேர், பேட்டிங்ல 3 பேர், நாங்க மொத்தம் 4 பேர், கில்லு கூட சேர்ந்து நாங்க 4 பேர், எங்களுக்கு பயம் கிடையாது. இந்த 4 பேர் மட்டும் ஆடினா அது டீம் கிடையாது. உங்களுக்கு வந்து இப்ப என்ன சிராஜ் போலிங் போட்டாரு, ரபடா போலிங் போட்டாரு, சூப்பர் ஃபைன் கரெக்ட், பிரச்சனையே கிடையாது. பேட்டிங் 3 பேர், சாய், கில், பட்லர், அவ்வளவுதான். இந்த 5 பேரை தூக்கிடுங்க. இந்த 5 பேர்ல 3 பேரை நீங்க வந்து விக்கெட் தூக்கினாலும் கோவிந்தா, இல்ல இந்த 8 ஓவர் இல்ல 4 ஓவர் இவங்க அடிச்சு விட்டாலும் கோவிந்தா. இன்னைக்கு ரபாடா அடிச்ச உடனே அங்க அவுட் ஆஃப் ஆன்சர்ஸ்ல, ரபாடா அடிச்சு ஓட விட்ட உடனே தோச்ச உடனே தேர் அவுட் ஆஃப் ஆன்சர்ஸ்ல. சோ வாட் டிஃபர்ஸ் தேம் நினைப்பாங்க. ரஷீக் சலாம் ஒரு மேட்ச் புல் அவர் எடுத்தது, டஃபி வந்து வந்தாரு, ஹேசல்வுட் கன்சிஸ்டன்டா புவி ஒரு பக்கம் போட்டுக்கிறாரு, சுயாஷ் சர்மா மேட்ச், குருணால் பாண்டியா போலிங், இந்த மாதிரி. இங்க ரஷீத் கான் அந்த எக்ஸ்ட்ரீம் கிடையவே கிடையாது. சாய் கிஷோர் எடுத்தாங்க, சாய் கிஷோர் கடைசி ஆடவே வைக்கல ஒரு மேட்ச்ல. இங்கதான் மேலுது. இதனை இவன் அறிந்து அதனை அவன் அறிந்து கண் விடல், அந்த வள்ளுவர் கோட்டுக்கு மாதிரி. இவன் இதை செய்வான்னு ஒரு நம்பி ஒருத்தங்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா அவன் நம்பி அதை கூட அவன் பண்ணுவான். அதை இங்க பண்ணாங்க, இங்க பண்ணல. டீம்ல ஃபுல்லா தமிழன்ஸ் எடுத்து வச்சா மட்டும் போதும். கொஞ்சம் திருக்குறள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இங்க 2 பேர் தமிழ் தான் இருந்தாங்க. எவ்வளவு அழகா வந்து அந்த அவங்க எப்படி அதை டிரான்ஸ்லேட் பண்ணாங்க, கன்னடால டிரான்ஸ்லேட் பண்ணாங்களா, இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாங்களான்னு தெரியல. பட் பர்ஃபெக்டா ஒவ்வொருத்தருக்கு ரோல் கிளாரிட்டி கொடுத்து இதை நீ தான்ப்பா பண்ணு, உன்னைத்தான் நம்பி இருக்கேன், நீ தான் பண்ணணும்னு சொல்றேன். சொன்னது சிறப்பா செஞ்சு முடிச்சிட்டாங்க. 2 வருஷம் பேக் டு பேக் அடிச்சுட்டாங்க. இங்க அத்தனை பேர் எல்லாம் வந்து குஜராத் தமிழியன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தமிழ் செஞ்சாங்க. இல்ல எதுக்கு தெவாட்டியா தெரியாது, எதுக்கு ஷாருக் கான் கிடையாது, எதுக்கு இவங்களை வச்சிருக்கீங்க தெரியாது, வாஷிங்டன் இவ்வளவு லோவா அடைக்கிறீங்க தெரியாது, வாஷிங்டன் ஏன் போலிங் கொடுக்க மாட்டீங்க தெரியாது. இப்படி தெரியாது நிறைய தெரியாது இருக்கும் போது கப்பு விஜயிக்கிறது உங்களுக்கு தெரியாம தான் போகும். ஓகே சார், அதோட திருக்குறளும் படிச்சுட்டு வர சொல்லியிருக்கீங்க. ஜிடில யாராவது தெரிஞ்சா கண்டிப்பா சொல்லுவோம், திருக்குறளையும் படிச்சுட்டு வர சொல்லி. நீங்க ஆல்ரெடி ஸ்டார்டிங் டே சொல்லியிருந்தீங்க இன்டர்வியூல, 3வது முறை கப் அடிச்சாலும் ஆச்சரியப்படத்துக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. இது எந்த அளவுக்கு அடுத்த இயர் வந்து சாத்தியப்படுத்துறாங்க ஆர்சிபி அப்படிங்கிறதையும் பொறுத்து இருந்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.